ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு. அதில் எடுத்துக்காட்டு 5க்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்கன்னு கேட்டுக்கிறோம். அப்போ சுற்றளவு அவங்க குத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கத்தோட அளவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சதுரத்தை ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு இது கொஷினில் குத்துக்கிறது எதுங்க, இது சதுரத்தின் சுற்றளவுன்னு குத்துக்கிறாங்களா. அப்போது சதுரத்தின் சுற்றளவு நம்ம என்னன்னு குறிப்போம், பின்னு குறிப்போம். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். சதுரத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4s இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது, 8 இருக்குதுங்களா, அது அப்படியே போட்டுக்குவோம். அப்போது இது பாருங்கள், இங்கே 4 வந்து பெருக்கல்ல இருக்குது. அப்போ இந்த சைடு வந்துச்சின்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது s = 8/4. அப்போது 4ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 1 நாள் 4 2 நாள் 8ன்னு வரும். அப்போது s = 2. அப்போது எஸ்னா பக்கம்னு அர்த்தம். அப்போது ஒரு பக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர். இதில் என்ன அளவு கொடுத்துக்கிறாங்களோ அதே தான் வரும். அப்போது கடைசியாக என்ன எழுதலான்னா, தேர்ஃபோர் தபால் வில்லையின் பக்க அளவு 2 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.